கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று மலாக்கி நூலிலிருந்து இறைவாக்கினர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கேட்கிறோம். இதோ என் தூதன் திடீரென்று உங்கள் ஆலயத்திற்கு வருவார். அவர் எலியாவினுடைய உள்ளத்தை கொண்டிருப்பார். புடமிடுகிறவர் போலவும் நெருப்பு சூளையில் புடமிடுகின்ற மனிதன் எவ்வளவு வேகமாக இருப்பாரோ அவ்வளவு வேகமாக அவர் இருப்பார். நெருப்பை போல அவர் இருப்பார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. இந்த குழந்தை என்னவாக இருப்பாரோ என்று மக்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு வயதான பெற்றோருக்கு குழந்தையாக அவருடைய பிறப்பின் அறிவிப்பில் ஏற்பட்ட சிறு சந்தேகத்தினால் 10 மாதத்திற்கு மேலாக ஊமையாய் சக்கரியா இருந்து அவர் குழந்தையினுடைய அர்ப்பணிப்பு நாளில் அவர் வாய் கட்டவிழ்ந்து பேசியதையும், கடவுள் தன்னுடைய ஆற்றல் மிகு செயலை இந்த உலகத்தில் செய்கிறார் என்பதை யூதேயா மலைநாடெங்கும் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் தன்னை யாரென்று பரிசேயர்கள் கேட்டபோது, நான் கடவுளின் குரல், பாலைவனத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற கடவுளின் குரல், ஆண்டவரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவரது பாதையை செம்மையாக்குங்கள். இந்த குரல் உலகத்தின் எத்திசையிலும் எந்நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றும் அந்த குரல் ஒலிக்கிறது. இந்த மண்ணில் நாம் வாழுகின்ற இந்த உலக மண்ணில் இந்த குரல் ஒலித்தது. அது நித்தியத்திற்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த குரலை ஒலிக்க செய்தவர் கடவுள். இன்றும் அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒலியினுடைய ஓசை இன்றும் நம்முடைய பூமியினுடைய மேற்பரப்பில் அந்த குரல் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. எல்லாரையும், உலகத்தில் உள்ள எல்லாரையும் இந்த குரல் கூப்பிடுகிறது, கூவி அழைக்கிறது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவர் தம் பாதையை செம்மையாக்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்காகவே, அவருடைய வாழ்வுக்காகவே தன்னுடைய வாழ்வு முழுவதும் அவரை நோக்கியே வாழ செலவிட்ட ஒரு மனிதன் திருமுழுக்கு யோவான். கடவுளுடைய பாதைக்காக அல்லும் பகலும் அவர் விருப்பப்படி வாழ தன்னை அனுமதித்த ஒரு பெரிய இறைவாக்கினர். புனித பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலே சொல்லுகின்ற போது, தான் ஒரு திருத்தூதன் என்று அழைக்கக்கூட தகுதியற்றவன், ஏனென்றால் நான் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். எவ்வளவு தாழ்ச்சியாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை
அப்படியே செய்து முடித்து கடவுளின் கூக்குரலாய் அவரும் வாழ்ந்தார். இன்றும் கடவுளின் குரலாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளின் குரலை கேட்கவும் அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய பாதையில் நாம் நடந்து போக வேண்டாம் என்றால் கடவுளின் குரலை கேட்க வேண்டும். கடவுளின் குரலாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய சமுதாயத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளின் குரலை கேட்க வேண்டும். அவருடைய ஓசையை கேட்க வேண்டும். மெல்லிய குரலாய், மெல்லிய இசையாய் சீனாய் மலையில் வந்து இறங்கிய கடவுள் எலியாவுக்கு பார்க்கின்ற அளவில், தொடுகின்ற அளவில் நம்மிடையே வந்து இறங்கியிருக்கிறார். அந்த குரல் கடவுளின் குரல் என்று ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. அவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதைகளை செம்மையாக்குங்கள். ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மை ஆன்ம சோதனையிட்டு அவருடைய குரலுக்கு நம் செவிகளை திறந்துவிட அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தை, ஏமை போற்றுகிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி. எங்களுடைய செவிகள் பல நேரத்தில் காது கேளாமையைப் போலும், எங்களுடைய செவிகள் எண்ணங்கள் மந்த புத்தி உள்ளவையாகவும் இருக்கின்றன. ஆண்டவரே, எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருந்தும் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மந்த புத்தி உடையவராக பல நேரங்களில் இருக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தை எங்களுடைய எளிய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பல்வேறு விஷயங்கள் வழியாய், காரியங்கள் வழியாய் அறிந்து கொள்ள எங்கள் மனதை திறந்துவிடும். நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர் என்பதை எங்கள் விசுவாச கண்களால் நாங்கள் பார்க்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.